இந்த நாளில் நம்ம இதில் பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறாங்க, தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படி வந்திருக்கிறாங்க. ஆனால் அவருடைய மனைவி பிள்ளைகள்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. தகப்பனார் இறந்து போனது நிமித்தமாக தகப்பனார் ஆரம்பித்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படி தேவன் அவர்களை அழைத்து ஊழியத்தில் பயன்படுத்தி வருகிறார். அவர் வேறு யாரும் இல்லை, நீங்கள் அறிந்தவர் தான், மிகவும் பழகினவர்களும் கூட. அருமையான பாஸ்டர் ரெனி இந்த நாளிலே தேவ செய்தியை கொடுக்கும்படி அழைக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவரை நம்பி அவருடைய சமூகத்தில் வந்த பிள்ளைகளை ஒரு நாள் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட 20 வருடமாக என்னை தன்னுடைய சொந்த பிள்ளை போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எனக்கு தகப்பனாக இருந்து என்னை வழிநடத்தின என்னுடைய தகப்பனாருக்கு நான் முதலாவது நன்றி சொல்லுகிறேன். இரண்டாவதாக என்னுடைய ஆவிக்குரிய அண்ணன் அருள்தாஸ் அண்ணன் அவர்களுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அடுத்ததாக நம்முடைய சபையிலே ஒவ்வொரு மூப்பர்களுக்காகவும் நம்முடைய சபை விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காகவும் நான் மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாகவே இந்த காலை வேளையில் மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டாருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க, ஜெபத்தோடு இருங்க. நீங்கள் ஒருவேளை இந்த நேரத்தில் என்ன சூழ்நிலையோடு, பிரச்சனைகளோடு, வியாதியோடு, கஷ்டங்களோடு வந்திருந்தாலும் சரி, தேவன் அற்புதமாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. எல்லாரும் பாடலாம். வார்த்தை இல்லையே. என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஹல்லேலூயா. நல்ல எபினேசராக நம்மோடு கூட இருந்தார், நம்மை பாதுகாத்தார், வழி நடத்தினார். இந்த நிமிடம் வரை அற்புதமாக ஆச்சரியமாக நடத்தினார். எத்தனையோ வேதனையான நேரத்தில், சோதனையான நேரத்தில், கஷ்டத்தின் நேரத்தில், பாடுகள் நேரத்தில் அற்புதமாய் நம்ம நடத்தி வந்தார் அல்லவா? ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு எத்தனை தான் நன்றி சொன்னாலும் போதாது. ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் வேத வசனத்திற்குள்ளாக செல்லலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். படிங்க. எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும். ஆமா, நீ யார நேசிக்கிறாயோ, நீ யார் மேல அதிகமா பாசம் வைத்திருக்கிறாயோ, யார் உனக்காக இருக்கிறாரோ, படிங்க. உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக்கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு. யெகோவா ஜீரா, the Lord will provide. ஹல்லேலூயா. இதுதான் இதனுடைய தலைப்பு. நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு. அவர் சொல்லும் போதே தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவன்
ஆபிரகாமை சோதித்தார். ஆனா அவர் விசுவாசத்தின் தகப்பனாகவும் தேவன் அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆனாலும் ஆபிரகாமை என்ன செய்றார்? தேவனை சோதித்தார். அவர் சொல்லும் போது என்ன சொல்றார்? உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ அழைத்து கொண்டு போய் என்ன செய்ய சொல்றாரு? என்ன செய்ய சொல்றாரு? தகன பலியிடு. நாம இருந்தா ஒப்பு கொடுப்போமா நம்முடைய பிள்ளைகளை? அடுத்த வசனத்தை பார்ப்போம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். இது 7வது வசனம் படிங்க ப்ளீஸ். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்புக்கு கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? தேவன் ஆபிரகாமை சோதிக்கும்படியாக தன் சொந்த மகனை பலியிடும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அவன் பலியிடும்படியாக அந்த மோரியா தேசத்து மலைக்கு போகும் பொழுது அவன் சொந்த மகன், பெற்ற மகன், அவனுக்கு தெரியாது எந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலையில வந்திருக்கிறோம் என்று. ஆனா தகப்பனிடத்தில் என்ன கேட்கிறான்? தகன பலியிடுவதற்காக நீங்க என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது 8வது வசனத்தை படிங்க. அதற்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். அது தேவன் பார்த்துக் கொள்வார். அந்த விசுவாசத்தை பாத்தீங்களா? நம்முடைய பிள்ளையா இருந்தா என்ன செய்திருப்பான்? விட்டுருப்பானா? அந்த இடத்துல ஐயோ என்னுடைய தகப்பனாரே என்ன பலியிட கொண்டு வந்துட்டான்னு சொல்லி விட்டுருப்பானா? அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை பண்ணியிருப்பான் இல்லையா? ஆனா அந்த மகன் என்ன செய்தான்? தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தான். ஆண்டவருக்கு முதலாவதாக ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். அதே போல தன் மகனும் கீழ்ப்படிந்தான். இந்த இடத்துல விசுவாசத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். அவர் சொன்னதை அவர் நாம் செய்யும் பொழுது கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக அவர் என்ன சொல்கிறார் அதன்படி நடக்கும் பொழுது என்ன செய்கிறாராம்? ஆபத்து நேரத்திலையும் கைவிட மாட்டார். நாளை தொடர்ந்து வசனங்களை பார்க்கும் பொழுது நாம் பார்க்கலாம். 9வது வசனம். தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். மகனை என்ன செய்துட்டு அந்த கட்டை எல்லாம் அடிக்க என்னாச்சு? பலியிடுவதற்காக அவனை மேல படுக்க வச்சாச்சு. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி தன் கையை நீட்டி. ஆபிரகாம் என்ன செய்யறான்? தன் மகனை வெட்டும்படியாக கையை எடுத்து நீட்டுகிறான். நம்முடைய பிள்ளைகளா அந்த இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பாக என்ன செய்திருப்பாங்க? நமக்கு உடனே அந்த இடத்துல என்ன செய்திருப்பாங்க? நமக்கு விரோதமாக பிரச்சனை செய்திருப்பாங்க. இல்லாட்டி என்ன செய்திருப்பான்? உடனே அந்த இடத்துல ஒரு செல்ஃபி எடுத்துட்டு என்ன பண்ணிருப்பான்? உடனே ஃபேஸ்புக்கு எல்லாத்திலும் போட்டு என்னோட தகப்பனாரே என்னை வெட்டருக்கு கத்தி எடுக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்திருப்பான்? அவன் அப்லோட் பண்ணி உலகம் முழுவதும் அவன் பரப்பியிருப்பான். ஆனா அவன் என்ன செய்தான்? கர்த்தருடைய வார்த்தைக்கு 2 பேரும் கீழ்ப்படிந்தார்கள். அடுத்த வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் நீ பிள்ளையை தொடாத, உன் கையை போடாத, அவனுக்கு ஒன்றும் செய்யாத, நீ அவனை உன் புத்திரன் என்றும் நீ நேசிக்கிற பிள்ளை என்றும் உன் ஏக சுதன் நீ பாசமாய் வைத்திருந்த உன் பிள்ளை என்றும் நீ பார்க்காமல் எனக்காக ஒப்பு கொடுத்தாயே, நீ தேவனுக்கு உண்மையாகவே எனக்கு பயந்திருக்கிறவன் என்று பார்க்கிறோம். இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதாங்க. எத்தனையோ விதமான சூழ்நிலைகள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் வரும். ஆனாலும் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆபிரகாமை சோதித்தார். அவன் எவ்வளவு தேவனுக்கு முன்பாக எவ்வளவு ஒரு உத்தமமான மனிதனாக இருந்தார் இல்லையா? அப்ப நம்மெல்லாம் ஏமாத்திரோம். ஹல்லேலூயா. அந்த அடுத்த வசனத்தை பாருங்க, 14ஆம் வசனத்திலே ஆபிரகாம் படிங்க. அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதே போலதாங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ வேதனைகள் வருது, நெருக்கங்கள் வருது. கடந்த நாட்களில பாத்தீங்கன்னா பிரச்சனைகள், இப்பொழுதும் கூட நம்முடைய வேலை ஸ்தலத்துல பிரச்சனை, வியாதி, வறுமை, கஷ்டம். ஆனாலும் தேவன் எப்படி அற்புதமானவை நடத்தி கொண்டு வருகிறார்கள். யெகோவா ஈரேவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிறவராக இருக்கிறார், நம்முடைய வேதனைகளை அறிகிறவராக இருக்கிறார். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு என்ன என்று பெயரிட்டானா? யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்றால் என்ன? அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஒருவேளை இந்த ஆராதனை நேரத்தில் மனவேதனையோடு, ஐயோ நான் கடந்த சில நாட்களாக வேதனையோடு நான் செபித்துக் கொண்டிருக்கிறேனே, நான் என்ன செய்வேன்? எனக்கு ஒரு விடிவு காலம் வராதா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விமோச்சனம் வராதா? ஐயோ நான் இந்த வேலை எத்தனை வருடமாக கஷ்டப்பட்டு செய்து கொண்டிருக்கிறேன், என் குடும்பத்தை விட்டு இந்த இடத்துல நான் அனாதை போல மிகுந்த வேதனையோடு நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று வேதனையோடு வந்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து கத்த சொல்ல, யெகோவா ஈரேவாக நான் உனக்கு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கலாம், யெகோவா சிட்கேனு, the Lord our righteousness. எரேமியா எழுதின புத்தகம் 23வது அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 23 6வது வசனம். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. அவருக்கு இடும் நாமம் யெகோவா சிட்கேனு. ஹல்லேலூயா. the Lord our righteousness. நம்முடைய ஆண்டவர் யாருங்க? நீதியுள்ளவர். சொல்லுங்களேன், நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ளவருங்க. அநீதியான காரியத்தை ஒரு நாள் அவர் ஏற்கவே மாட்டாருங்க. நல்லவருங்க. அவருக்கு இடும் நாமம் தமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இந்த நேரத்தில் அநீதியாய் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை அந்த நீதியின் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி அற்புதமாய் நடத்த வல்லவராய் இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. உண்மையாகவே விசுவாசிக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்கிற ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒருவேளை அநீதி கேடான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில், ஒருவேளை உங்க பிள்ளைகள் மூலமாக நடந்து கொண்டே இருக்கலாம். ஆனா ஒரு நாள் கைவிடாத தேவன், அந்த நீதியின் தேவன் நிச்சயமாக ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில முடிவை தர தேவன் வல்லவராயிருக்கிறார். இன்றைய தினத்திலும் கூட, இந்த நேரத்திலும் கூட நீங்க நான் சொல்கிற காரியங்களை நீங்க ஒன்று ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இந்த வசனத்தின் படியாக நீங்க விசுவாசிங்க. நீதியின் தேவனே, என்னுடைய வாழ்க்கையை நீ நீதி செய்ய வேண்டும். அப்பா, நான் உம்மை நம்பி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்மை விட்டால் எனக்கு யாரும் இல்லை, உம்மை விட்ட எனக்கு யாரு இல்லப்பா. நீங்க தான் என்னோட வாழ்க்கையில நீதியின் தேவன் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று இந்த ஆராதனை வேளை நீங்க மனதார உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த நீதியின் தேவன் உண்மையாகவே அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாக்குகள் மாறலாம், ஆனால் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவருடைய வாக்கு ஒரு நாளும் மாறாதுங்க. எரேமியா 30வது அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கலாம். ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலே, என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே. ஹல்லேலூயா. நீதியின் தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நான் ஒரு நீதியை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். ஒருவேளை நீங்க மனம் நொந்து, ஆகா இந்த வேளையில அற்புதத்தின் தேவனே உம்மை நம்பி நான் உன்னுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஒரு நீதி செய்ய வேண்டும் அப்படி என்று அந்த சூழ்நிலையில் வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் திட்டவட்டமாக இந்த வசனத்தின் மூலமாக கிரியை செய்வாராக. நீதியின் தேவன் உங்களோடு கூட இருந்து நீதியான வாழ்க்கையில, நீதியான பாதையில நடத்தி உங்களை அற்புதமாக நடத்துவாராக. 33:16. அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். எருசலேம் சுகமாய் தங்கும்.
அவர் எங்கள் நீதியாய் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நம்முடைய ஆண்டவர் நீதியின் தேவனுங்க. ஹல்லேலூயா. அநீதியான காரியங்களை ஒரு நாளும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அற்புதத்தின் தேவன். நிச்சயமாக நீதி உங்களுடைய வாழ்க்கையில விளங்குங்க. நீங்க எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் சரி, இந்த வசனத்தை மாத்திரம் விசுவாசிங்க. ஒருவேளை கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம், கம்பெனியில பிரச்சனை, வேலை, தரித்திரம், வறுமை, எத்தனையோ சூழ்நிலையில நம்ம வாட்டி கொண்டு இருக்கிறது. ஐயோ நாளைக்கு என்ன நடந்து விடுமோ, ஐயோ ஒவ்வொரு நம்ம புறமான செய்திகளை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாள் அக்கிரமமான செய்தி, தேவையில்லாத காரியங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நமக்கும் பயம், ஐயோ நாளைக்கு இந்த தேசத்தில் இருக்கிறேனே, என் குடும்பத்தை விட்டு நான் இந்த தேசத்தில் வந்து இருக்கிறேனே, நாளைக்கு என்ன நடக்குமோ. ஆனால் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வம், அவரை நம்பி அவருடைய சமூகத்தில் வந்த பிள்ளைகளை ஒரு நாள் கைவிடாத தெய்வம், நீதியின் தேவன். ஹல்லேலூயா. அவர் என்னவா இருக்கிறாரா? அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஹல்லேலூயா. அந்த பரலோக தேவனை நாம ஆராதிப்பதற்கு நமக்கு தேவன் இந்த உலகத்துல யாருக்கு கிடைக்காத ஒரு அருமையான ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ரோமர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 22வது வசனம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. இயேசு கிறிஸ்துவை பற்றும் படிங்க. விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. அப்ப தேவ நீதி எதனால பலிக்கும்? நம்முடைய வாழ்க்கையில எப்படி கிரியை செய்யும்? விசுவாசத்தினாலே. தேவ நீதி நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டுமானால் அவருக்குள்ளாக விசுவாசம் வேணும். படிங்க. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும், யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. There is no partiality. நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீதியின் தேவன் கிரியை செய்வாருங்க. இன்றைய தினத்துல ஒருவேளை ஆவியானவர் திட்டவட்டமா சொல்றாருங்க, உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிற இந்த வசனம் உங்களோடு பேசட்டும், உங்களோடு கிரியை செய்வதாக. நீதியின் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் இருக்கிற எல்லா சூழ்நிலையில மாற்றி அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே இது பலிக்கும். வித்தியாசமே இல்லைங்க, வித்தியாசமே இல்லைங்க. ஏழை என்றும் இல்லை, பணக்காரனும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லார் மேலும் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, அவரோடு சார்ந்து வாழ்கிறீர்களோ, அவரோடு அப்பா நீங்க மாத்திரம் போதும் என்று வாழ்க்கையில ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அந்த நீதியின் தேவன் கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் எழுதின புத்தக நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமாங்க. ஹல்லேலூயா. பலவீனங்கள் என்னது? அது பாரு, அருமையான வசனம். உலகத்துல ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாக்கிய உலகத்துல யாருக்குமே கிடைக்கலைங்க. கிடைக்காத ஒரு பாக்கியத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறாருங்க. யாரெல்லாம் தன்னை ஞானி என்றும் என்னை விட்டா யாரும் இல்லை நினைத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் வெட்கப்படுத்தும்படியாக நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்திருக்கிறாராமங்க. ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு எத்தனை தான் நன்றி சொன்னாலும் போதாதுங்க. இது உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியங்க. பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமான நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலவீனமான நம்ம எதுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறாரா? பலவானிடத்தை என்ன சொல்ல? ஜெயம் கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. உங்களுக்கு மேலாக, உங்களுக்கு முன்பாக உங்களை ஒருவேளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள், ஐயோ நான் இந்த காரியத்திலிருந்து எப்படி நான் மீளுவேன், எப்படி நான் செல்லுவேன், ஐயோ இதுக்கு ஒரு தடையே கிடையாதா, இதுக்கு ஒரு முடிவே வராதா என்று வேதனையோடு ஒருவேளை இந்த நேரத்தில் உட்கார்ந்துருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பலவீனமான நம்மை அந்த பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? ஹalleluya ஹalleluya 29வது வசனத்தை பார்ப்போம். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். மாம்சம், அதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா, மாம்சத்துல ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெயிக்கவே முடியாதுங்க. ஒருவேளை என்னால தான் இந்த காரியம் நடக்குது, இல்ல நான் தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து விட்டால் அது இந்த பெருமையை தேவன் விரும்ப மாட்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டவே கூடாதுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக நம்ம எபியங்கள் சொன்னாங்க, எல்லாம் அவருடைய கிருபை. நம்மை நிர்மூலமாகாதபடி நீங்க நினைத்து பாருங்க. கடந்த வருடத்தில் இருந்தவங்க இந்த வருடத்தில் இல்லை. 30,000 40,000 திரம்ஸ் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு இல்லை. நான் ஒருவரை பார்த்தேன், இங்கே மிகவும் ஆடம்பரமாக ஜீவித்து கொண்டிருந்தார். சொந்த கம்பெனி, ஆஹா ஓஹோ, மிகவும் லக்ஸரி லைஃப், அங்க கோடி கோடியா கட்டினாரு. இன்னைக்கு ஒரு திருடனை போல அங்க வந்து இருக்காங்க ஊர்ல. எனக்கு கண்ட உடனே பரிதாபமா இருந்தது. தேவனுக்கு முன்பாக மாம்சத்துல ஒரு நாள் நம்ம மேன்மை பாராட்டவே கூடாதுங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்திற்காக, நமக்கு கொடுத்திருக்கிற வேலைக்காக, நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய கிருபை அப்பா, இந்த தேசத்திலும் கூட எங்களுக்கு ஆராதிக்கும்படியாக நல்ல ஒரு சபையை கொடுத்தீங்களே, உமக்குடைய கிருபை. நல்ல ஒரு ஊழியக்கார குடும்பத்தை கொடுத்தீங்களே, ஒரு ஆவிக்குரிய தகப்பன். உண்மையா நான் பெருமைக்கு சொல்லலைங்க. இன்றைக்கு இந்த 20 வருடமாக இந்த சபையில என்ன கற்றுக்கொண்டனோ அதையே தாங்க இன்னைக்கு என்னுடைய சபையில நான் அபியாசப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். ஹalleluya. உண்மையா நான் ஊழியக்காரரை நான் பெருமைக்காக நான் சொல்லல, எனக்கு அது அவசியமும் இல்லை. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நல்ல ஒரு சபையை கொடுத்திருக்கிறாங்க. உண்மையா இங்கு நான் என்ன படித்தனோ அதுதான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த சபையில கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். ஹalleluya. அதனால மனதாரான உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஹalleluya. அதனால தயவு செய்து ஒரு நாளும் கூட மாம்சத்துல ஐயோ என்னாலதான் இந்த சபை நடக்குது, ஆமா என் காணியக்கே வைத்து தான் பிழைக்கிறார்கள், ஆமா என்னாலதான் எல்லாம் நடக்குது, மாம்சத்துல ஐயோ எனக்கு நல்ல சம்பளம், லக்ஸரியான வாழ்றேன், நல்ல கார், நல்ல ஐஸ்வர்யம் இருக்கு, செல்வம் இருக்கு, அப்படி என்று மட்டும் ஒரு நாள் அவருக்கு முன்பாக மேன்மை பாராட்டவே கூடாதுங்க. அப்பா எல்லாம் உம்முடைய கிருபை, ஹalleluya. நிர்மலமாகாதபடி எங்களை பார்த்து கொண்டீரே, நிர்மலமாகாதபடி எங்களை காத்து கொண்டீரே அப்பா, உம்முடைய கிருபை. ஹalleluya. 30வது வசனம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. யாரை குறித்து மேன்மை பாராட்டணுமா? கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். ஹalleluya. அவரை நாம் மேன்மை பாராட்டவில்லை என்றால், மாம்சத்தில் என்னை நான் உயர்த்தினால் அவர்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இல்லாம போயிருமே. ஆனா அவரை நம்பி அவருடைய சமூகத்தில் வந்த பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆபிரகாமையே தேவன் சோதித்தார் அல்லவா, நாமள ஏமாத்திரோம். ஹalleluya. அதனால என்ன செய்யணுமா? அவரை மாத்திரம் நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும். ஹalleluya. அடுத்ததாக ஜெகோவா ரஃபேகா, the Lord our healer. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை, படிங்க. உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. கர்த்தரின் சத்தத்தை எப்படி கேட்கணுமா? கவனமா கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்யணுமா? செம்மையானதை நான் செய்வேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உமக்கு பிரியமான வாழ்க்கை நான் வாழ்வேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உம்மை போல நான் வாழ்வேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உமக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹalleluya. உங்களுடைய வார்த்தைகளை, நீங்கள் சொன்ன வார்த்தைகளை தேவன் அங்கீகரிப்பாராக. நீ உன் தேவனாகிய கர்த்தரின்
சத்தத்தை கவனமாய் கேட்டு கவனமா கேட்கணுமா? ஆராதிக்கும் பொழுது கூட்டத்தோட கும்பலா எல்லாரும் கை தூக்குறாங்க, நானும் தூக்குறேன். அல்லேலூயா பாடுறாங்க, நானும் பாடுறேன். இல்ல, அவருடைய வார்த்தைகளை கவனமா கேட்கணுமா? வசனத்தை பிடிக்கணும், வசனத்தை படிக்கணும். அப்போ உங்களை வசனம் விடாது, உங்களை காப்பாற்றும், உங்களை வாழ வைக்கும், உங்களை உயர்த்தும், நன்மையான காரியங்களை செய்யும், நேர்வழியான காரியத்தில் நடத்துங்க. ஒரு நாளும் உங்களை கைவிடாமல் இந்த வசனம் பாதுகாத்து நேர்மையான வழியில் நடத்தும். ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்றேன், தயவு செய்து வேத வசனத்தையும் ஜெபத்தையும் மட்டும் விட்டுறாதீங்க. ஆமாம், ஒருவேளை இன்றைய தினத்தில் நீங்கள் துபாய் தேசத்தில் கர்த்தர் நல்ல ஒரு சூழ்நிலையில், நல்ல பொசிஷனில், நல்ல சேலரி, நல்ல ஒரு ஆடம்பரமான காரியங்களில் உங்களோட கர்த்தர் கொடுத்துருக்கலாம். ஆனாலும் அவரை சார்ந்து வாழ வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும், அவருக்குள்ளே வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ நான் வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வருகிறேன், அவரை ஆராதிக்கிறேன் என்று சொல்வதனால அந்த நித்திய ராஜ்யத்தில் ஒரு நாளும் போய் சேரவே முடியாது. பரிசுத்தமான வாழ்க்கை, அவருக்கென்று நம்ம எப்படி வாழ்கிறோமோ, நம்முடைய கிரியை உச்சந்தலைமுறை உள்ள கால்வரை நம்முடைய கிரியை தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? பரிசுத்தமாக நாம் வாழ்கின்றோமா? தேவனுக்கு பிரியமாக வாழ்கின்றோமா என்பதை தேவன் திட்டவட்டமாக உங்களுடைய கிரியையை பார்க்கிறவராக இருக்கிறாருங்க. நீங்கள் நினைக்கலாம் உலக பிரகாரமா, அதாவது சில வேளை நினைத்து கொண்டு இருக்கலாம், நான் புறம்பான வாழ்க்கையில் விசுவாசிகளுக்கு முன்பாக நான் பரிசுத்தமான பிள்ளையை போல நான் ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், செபிக்கிறேன். இல்லை, ஹல்லேலூயா. அந்தரங்கமான வாழ்க்கையை தேவன் ஒவ்வொரு நாளும் சோதித்து அறிகிறவராய் இருக்கிறார். என்னை ஏமாற்றலாம், அங்கிளை ஏமாற்றலாம், விசுவாசிகளை ஏமாற்றலாம், நம்மை உண்டாக்கினவரை ஒரு நாள் ஏமாற்றவே முடியாது. அந்த நீதியின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில நீதியான காரியங்களை செய்ய வேண்டுமானால் நம்மளும் நீதியாக தானங்க ஜீவித்தாகணும், இல்லையா? அவர் பரிசுத்தர் அல்லவா? பரிசுத்தர் அல்லவா? நம்மை படைத்தாண்டவர் பரிசுத்தர் அல்லவா? அந்த தேவனுக்கு முன்பாக அசுத்தமான காரியங்கள் பிடிக்குமா? இல்லை, ஒரு நாள் அதை அனுமதிக்கவே மாட்டாருங்க. ஆனால் இன்றைய தினத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் என்றால் இந்த வசனத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு நீங்கள் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார், உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார், வேதனைகளை மாற்றுவார். எல்லா வறுமைகள், தரித்திரங்கள், எல்லா பிரச்சனைகளிலிருந்து கர்த்தரை உங்களை விடுதலை கொடுத்து அற்புதமாக நடத்துவார். ஹல்லேலூயா. வசனம் உங்களோடு கிரியை செய்வதாக. அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டார். படிங்க. நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். வந்தாலும் என்ன சொல்றாரு? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பரிகாரியாக தேவன் உனக்கு நான் விடுதலை கொடுக்கிறேன். நஷ்டங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாவற்றிலிருந்து பரிகாரியாக தேவன் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்தி சோர்வுகளை மாற்றி விடுதலை கொடுத்து நான் உனக்கு பரிகாரியாக தேவன் உனக்கு பரிபூரணமான சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க நான் வல்லவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நேரத்தில் பலவீனத்தோடு சோர்வுகளோடு வந்திருந்தாலும் சரி, யெகோவா ரூஃபே, the Lord our healer, அவர் நம்முடைய ஹீலராக இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. உனக்கு வியாதிகள் ஒன்றையும் நான் இதில் விசுவாசிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ வசனத்தில் பார்த்து விட்டு நம்ம கேட்குற வசனத்தில் அப்படியே இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த வசனம், அப்பா நீர் இந்த வசனத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யணும். அப்படி என்று நீங்க வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற நேரத்தில் அந்த பரிகாரிய கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உபாகம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும்
உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்த தேசத்தை மாத்திரமல்ல எல்லா ஆசீர்வாதங்களையும் உனக்கு கொடுத்து உன்னை இரட்டிப்பான நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் இந்த வசனத்தின் மூலமாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். 4வது வசனம், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஹல்லேலூயா. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். வித்தியாசமாக உங்களை நடத்துவார். இன்னும் நீங்கள் எண்ணினதற்கும் நினைத்ததற்கும் நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் நீங்கள் விண்ணப்பங்களை வைத்தீங்கள அதற்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னும் நான் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. படிங்க. உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடிருப்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சபையில நம்முடைய சமூகத்துல ஐயோ திருமணமாகி இத்தனை நாட்களாக இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஒரு சுதந்திரம் இல்லை, கர்ப்பத்தின் கனியை எத்தனையோ நாட்களாக செபித்து கொண்டு இருக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்திற்காக இந்த வசனத்தின்படியாக நீங்க விசுவாசித்து அவரிடத்துல கேட்கும் பொழுது என்ன சொல்லுது வசனம்? ஹல்லேலூயா. ஒருக்க விடுங்க, படிங்க சிஸ்டர். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் சரி பெண்ணானாலும் சரி மலடு இருப்பதே இல்லை. இந்த வசனத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு செய்யாம யாருக்குங்க செய்ய போறாரு? ஹல்லேலூயா. நமக்காக தானே சிலுவையில சிந்தினாரு. நம்ம என்ன கல்லையா மண்ணையா வணங்குறோம்? இல்லைங்க. நமக்காக ஜீவனை தந்த, நமக்காக சிலுவையில ஜீவனை கொடுத்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை நம்பி வந்த பிள்ளைகளை கைவிடுவாரா? கைவிடவே மாட்டாருங்க. ஹல்லேலூயா. ஒருபோதும் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவருங்க. வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். நாம தான் சில நேரம் உண்மையில்லாத சில காரியங்களை, அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை, அவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நீங்க தெளிவா புரிஞ்சுக்குங்க, நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு ஆசீர்வாத தடைக்கு காரணம் நாம் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம் உங்களோடு கிரியை செய்வதாக. யாத்திராகமம் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும். யார சேவிக்கணுமா? தேவனாகிய கர்த்தரை. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரையே சேவிக்கும் பொழுது அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறாரா? ஹல்லேலூயா. வியாதியை அது மாத்திரமல்ல, உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஹல்லேலூயா. உன்னில் உள்ள வியாதி எந்த விதமான வியாதியா இருந்தாலும் சரி, அந்தரங்கமான புறமான எல்லா வியாதியை நீக்க நம்முடைய தேவனால கூடும். அவர் என்னென்ன செய்கிறாரா? அவரையே சேவிக்கும் பொழுது, அவரையே சார்ந்து வாழும் பொழுது, அவருக்கென்று நம்ம வாழும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரா? நம்மை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, நம்ம அப்பத்தை ஆசீர்வதிக்கிறாரா, நம்முடைய தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு உள்ளான எல்லா புறமான எல்லா வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து நம்மை அற்புதமா நடத்துகிறாரா. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு யாராக இருக்கிறார்? யெகோவா ஈரேவாக, யெகோவா சிட்கேனுவாக, யெகோவா ரஃபேக்காவாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார், அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். எல்லா சூழ்நிலையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை அற்புதமாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? இந்த வசனத்தின்படியாக, கேட்ட வசனத்தின்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படியாக. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபத்தோடு விசுவாசத்தோடு ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக்கொள்வே. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே,
பெரிய தேவன். நம்முடைய தேவைகளுக்கு ஏற்றாறு மாதிரி அவருடைய பெயர்களும் கொண்ட தேவன். ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் நானாகவே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என்று வெளிப்பட்ட தேவன். நமக்கு யெகோவாவாக அவர் அறியப்படுகிறாரு. அவருடைய நாமங்களிலே நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. ஒவ்வொரு நாமத்துக்கும் அர்த்தங்கள் உண்டு. அந்த அர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி கிரியை செய்கிற தேவன் நம்ம இதில் உண்டு. அருமையான நிறைய வாக்குத்தத்தங்களை நம்ம பார்த்தோம். வாக்குத்தத்தங்களை பிடித்து கொள்வதற்கு வேண்டிய வழிகளையும் அருமையான சகோதரர் நம்ம சொன்னாப்புல, நம்ம வாழ்க்கையில் நம்ம உத்தமமாக, உண்மையாக, நீதியாக, நேர்மையாக கர்த்தரையே நம்பி கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து அவரை பற்றி கொண்டு அவருடைய வழியில் நடக்கும்போது கர்த்தர் நமக்கு யோகாவாக இருந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு சுகம் தருகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவைகள் நல்ல மேய்ப்பனாக இருந்து நம்ம நல்ல வழியில் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் கேட்ட வசனப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம். எந்த விதத்திலும் நம்ம பெருமையை பாராட்டாதபடி அவர் கிருபையே பற்றி கொள்வோம். அவரே நம்பி அவர் மேலே நம்ம விசுவாசத்தை வைத்து அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் நம் வாழ்க்கையிலே, நம்ம குடும்பத்திலே, நம்ம சபையிலே, நாட்டிலே அவர் ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறார். அப்படி செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. எங்கள் அன்பிற்கும் பரம்பிதாவே உடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு உண்டு பண்ணின சகல ஆசீர்வாதம் நன்றி இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருப்பதற்காக சோதரம். எங்கள் வாழ்க்கையில் நீதி செய்கிற தேவனாக இருப்பதற்காக சோதரம். எங்கள் சுகம் தருகிற தேவனாக இருப்பதாக சோதரம். எங்களுக்கு நல்ல மெய்ப்பனாக இருப்பதற்காக சோதரம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக சோதரம். நீர் எங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவனாக இருப்பதற்காக சோதரம். ஆண்டவரே, ஆண்டவரே, இதை நாங்கள் பெற்று அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி முடிய பார்த்துக்கிறோம். வந்துள்ள ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை அனுப்பும். விசேஷமாக தெய்வ செய்தி சொன்ன அடியானின் ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவர் தகப்பனார் விட்டு போன ஊழியத்தை ஆண்டவரே அருமை ரெண்ணி ஆண்டவரே செய்யும்போது மகனுக்கு விசேஷித்த அபிஷேகத்தையும் பலனையும் ஞானத்தையும் தந்து அந்த பொறுப்பான வேலையிலே அந்த சபை நடத்தக்கூடிய விசேஷித்த கிருபியும் ஞானத்தையும் பலத்தை தாரும். ஆண்டவரே, மகனுடைய ஆண்டவரே தேவையெல்லாம் சந்தித்து ஆண்டவரே ஆத்மக்களை கொலைப்பெல்லாம் தாரும். ஆண்டவரே, அவரையும் அவர் குடும்பத்தினர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, கிருபிக்கு ஒப்புக்கொள்கிறேன். ஒருவர் ஆசீர்வாதத்தை அனுப்பும். இயேசு நாமத்தினால பிதாவே, ஆமே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.